அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கிற கன்னட திரைப்படமான 45 மூவி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ கதை என்னன்றதை பார்த்துன்னு வச்சுங்களேன். கதையின் நாயகனான வினய் அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா அவரு வேக வேகமாக எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கிளம்பிட்டு பைக் எடுத்து தான் போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஹீரோ. பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்க வந்துடுதுங்க. குறுக்க பார்த்தீங்கன்னா அந்த நாய் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுது. இறந்து போனே பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரு பார்த்தீங்கன்னா திரும்ப அதுலேருந்து மீண்டும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி அடித்து தூக்கி கீழே போடுது. பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. என்னடா ஓப்பனிங்லேயே ஹீரோ இறந்துட்டாருன்னா அடுத்த கதை எதை நோக்கி போவோம், என்ன சஸ்பென்ஸு என்ன ட்விஸ்டா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ டபார்னு பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கனவுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப எந்திரிச்சு ரொட்டீனாக எப்பயும் போல கிளம்புற மாதிரி கிளம்பி போகிறாரு. அதே மாதிரி ஒரு நாய் குறுக்க வருது. அந்த நாயை அடிச்சிடறாரு. அந்த நாயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் இறந்து போகிறது. இந்த நாய் பேர் பார்த்தீங்கன்னா ரோசி. அந்த ரோசியோட ஓனர் யார் தெரியுங்களா, ரவுடி ராயப்பான்ற ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா என் நாயை கொன்னுட்டு இல்லை, 45 நாள் உனக்கு டைம் தரண்டா, அதுக்குள்ளே நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துரு, அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்கப்புறம் நீ உன்னை காலி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் தப்பிச்சு ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்த கதை இதில் என்னன்னா, ஹீரோ வினய் நினைத்தது போல, அதாவது நம்ம கனவுல நடந்தது அப்படியே நடந்திருக்கே, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, அப்போ நம்ம நினைக்கிறதுல நடக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலோடையே போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் சந்தித்த சம்பவங்கள் தான் மீதி கதையே. இந்த கதை பார்த்தீங்கன்னா கொரியனில் 2018 பார்த்தீங்கன்னா 2017 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிசம்பனன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்காரு கன்னட மியூசிக் டைரக்டரான பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஜென்யா. இவர் பார்த்தீங்கன்னா இதற்கு முதல் படம் மியூசிக் டைரக்டராக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இது கதை ஒரு சுவாரஸ்யமாக வந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகரும் பொழுது நமக்கு என்னடா நடக்க போது, ஒரு சுவாரஸ்யமே இல்லையே அப்படின்ட்டு தான் தோணுச்சுன்னு வச்சுங்களேன். இதில் உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரும் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. அந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே பில்டப்னு போகுது. இதில் சிவராஜ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காமெடியிலும் செம்ம கலக்கிருப்பாருங்க. அவர் என்னடா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாரு, காமெடியிலும் பார்த்தீங்கன்னா கலக்கிடுகிறார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் 2 in 1ஆகவே பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. உபேந்திரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பில்டப்பில் ஆரம்பிச்சது இறுதி வரைக்குமே ஒரு பில்டப் போயிட்டே இருக்கும். இதில் ஒரே விஷயம் தான் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. என்னன்னா, எமோஷனலை கனெக்ட் பண்ண வராங்களா, இல்லை காமெடியை கனெக்ட் பண்ண வராங்களா, இல்லை இது ஒரு ஆக்ஷன் மூவியா, எதிராக கனெக்ட் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்துடுது. எதையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியல. இதில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, சிவராஜ்குமார் உபேந்திராரு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு டைலாக் வரும். ஏன்னா உபேந்திரா யாருன்னு தெரியுமான்றத பயங்கர ஹைப்பாக பேசுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே உபேந்திராவை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உபேந்திரா எத்தனை பெரிய ஆளான்னா, இல்லை எவ்வளோ பெரிய கீழே இருந்தால் என்ன, அது யார் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் சிவராஜ்குமார் அவர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுது, ஒன்றுமே இல்லாத போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸும் யூஸ்வல் கிளைமேக்ஸ் தான், எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. இதில் கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர்னு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த படத்தில் அவரே தாங்க பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் உபேந்திரா வர சீன்லாம் பயங்கர பில்டப்பாக இருக்கும். அதாவது 2 பேருமே நடிப்பில் கலக்கிட்டாங்க. ஆனால் கதையோட ஒன்றி இல்லை அப்படின்றதான் நமக்கு பார்த்தீங்கன்னா தோணுது. இதில் ஏகப்பட்ட துணை கன்னட நடிகர் நடிச்சிருக்காங்க. தமிழில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுதா ராணியும் மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காருங்க. மொட்டை ராஜேந்திரன் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ்குமார் வர்றதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லோ மிஷன்லாம் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து பயங்கர அலப்பறாக பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் என்னென்னா வில்லனாக பண்ணியிருக்காரு, இதுதான் பிரச்சனையே. காமெடியாக பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம இவரை நிறைய படத்தில் 99% படத்தில் காமெடி நான் பார்த்துட்டு திடீர்னு வில்லன் அவதாரம் எடுக்கும் பொழுது நம்மளால் ஒன்றி வில்லனாக பார்க்க முடியல. ஏன்னா அவர் வில்லனாக பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா காமெடி கலந்து தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க தோணுது. அவர் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பில்டப்பு, தேவையில்லாத அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் 2 சீன் வராரு, தேவையில்லாத அந்த பில்டப் போட்டு நம்மையும் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வச்சுட்டாங்க. அந்தளவு அந்த படம் இருக்குது. இல்லை நம்ம அப்போ ஒட்டுமொத்த படமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவராஜ்குமார் உபேந்திரா ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா 2 பேருமே ஆக்டிங்கில் கலக்கிறதுட்டாங்க. 2 ஃபைட் வருதுங்க, 2 ஃபைட்லேயும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரீன் பிளே வந்து ரைட்டிங்லேயே சரியாக பண்ணலை. நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, அதாவது திரைக்கதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துறீங்களோ அப்போ தான் நம்ம ஒன்றி பார்க்க முடியும். அதே மாதிரி திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. இதில் வந்து டயலாக் வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சிவராஜ்குமார் வந்து தூள் கிளப்பியிருக்காரு. உபேந்திரா அவர் பங்கு வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் ஒட்டுமொத்த திரைக்கதையுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொரியன் மூவிலேருந்து உருவி பண்ணதுனால இதில் வந்து அந்த அளவு ஈடு கொடுத்து இவங்களால பண்ண முடியல. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீலை கொடுக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு தான் இந்த பார்த்தீங்கன்னா 45 இருக்கு. ஒட்டுமொத்த கதையுமே பார்த்தீங்கன்னா அந்த 45 டேஸ்க்குள்ள தான் நடக்குது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தாங்கன்னா படம் சூப்பர்னே சொல்லிடலாம். ஆனால் ஒரு தடவை தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா போர் அடித்து உட்காந்து பார்க்குறதுக்கு பேசினா ஓடிடியில் வருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த மாதிரி மகி சினிமாவில் தொடர்ந்து விமர்சனங்களையும் சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம். தொடர்ந்து மகி சினிமாவோட இணைந்திருங்கள். மகி சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.